வணக்கம். இன்னைக்கு நம்ம அதிகபட்சமாக ஒரு மகிமை, புகழ் என்பது இறைவனுக்காகத்தான் இருக்குது. ஆனா, அதில ஒரு அன்பு கடல் அப்படின்னு சொல்றோம். அன்பு கடல் அப்படின்னா, அப்போ அவரோட அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப மனிதனோட அன்புன்னா, அவங்க கண்டிஷன் லவ் இல்லன்னா லிமிட்டட் லவ் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ஆதாரம். எனக்கு பிடிச்ச மாரி நடந்தா நான் உன் மேல அன்பு செலுத்துவேன். அதுக்கு மாறுபட்டு ஏதாவது நடந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இதெல்லாம் நம்ம கேட்டுருக்கிறோம். இல்லைன்னா லிமிட். இவ்வளோதாங்க உங்களுக்கு லிமிட்டு. இதுக்கு மேலலாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா இறைவனோட அன்பு அன்கண்டிஷன் லவ் அன்லிமிட்டெடும்பாங்க. நான் எப்படி இருந்தாலும் நம்ம அப்படியே ஏத்துக்கிறாரு. நம்ம எப்படிப்பட்ட நடத்தையா இருந்தாலும் கடைசி வரையும் பொறுமையாக இருந்து, இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு மாறிடுவாருங்கிற உயர்ந்த நம்பிக்கையும், நல்ல எண்ணங்களும் நம்ம மேல வச்சு தான் நம்மள இறைவன் வளர்த்திட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த சமயம் அப்படிப்பட்ட அன்ப அனுபவிக்கக்கூடிய சமயமா இருக்குது. அவருடைய வருகையை புரிந்து கொள்வோம். நம்மளுடைய வாழ்க்கையை அன்பு நிறைந்ததாக மாற்றிக்கொள்வோம்.